துணை அனைத்து உறவுகளுக்கும் நமஸ்காரம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு குட்டி கதை தான் சொல்ல போறேன். ஒரு ஊர்ல அறிவுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாராம். அவரோட குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே வருதாம். அவர் ரொம்ப ஆசைப்பட்டாராம், நம்ம குழந்தைக்கு வேற ஃபர்ஸ்ட் பர்த்டே வருது, நம்ம ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கி தரணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டாராம். ஆனா அவர் ஏழை தானா, அவர்கிட்ட அவ்வளவு காசு இல்லையாம். அப்போ அவருக்கு ஒரு 1000 ரூபாய் தேவைப்பட்டுச்சாம். அப்ப அவரு என்ன பண்ணாரா, நமக்கு எப்படியாச்சும் அந்த 1000 ரூபாய் வேணுமே அப்படின்னு சொல்லி என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தாராம். அப்படி அவர் நடந்து போயிட்டு இருக்கப்போ ஒரு காலில ஏதோ கல்லு தடுக்குச்சாம். அந்த அந்த கல்லை பார்த்தா ஏதோ ஒரு மாதிரி மினு அந்த மாதிரி மினுமினுச்சான். அவர் அதை எடுத்து பார்த்தா அது ஏதோ ஒரு கண்ணாடி கல் மாதிரி அவருக்கு இருந்துதான். சரி, இதுல ஏதாச்சும் காசு வருமான்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த ஒரு நகை கடையில போயிட்டு அவரு இந்த மாதிரி கேட்டாரா, இது எவ்வளவு போகுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரா. எனக்கு ஒரு 1000 ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாராம். அங்க இருக்கிற அந்த கடைக்காரர் சொன்னாரா, இது சாதாரண கண்ணாடி கல்லு தான்ப்பா, ஒரு 100 ரூபாய் வேணா வரும், அதுக்கு மேலதான் தர முடியாது அப்படின்னு சொல்லி அவரு சொன்னாராம். ஆனா நம்ம அறிவு கேட்டாரு, இல்லைங்க எனக்கு ரொம்ப அவசரம், ஒரு 1000 ரூபாய் மட்டும் கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டாரா. அவரு சொன்னாரா, இல்ல என்னால முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது அந்த கடைக்கு வேற ஒருத்தவங்க அந்த கல்லை நீங்க கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி 10,000 ரூபாய் அவர்கிட்ட கொடுத்து அந்த கல்லை வாங்கிக்கிட்டாங்களாம். இதெல்லாம் பார்த்து அந்த கடைக்காரனுக்கு பொறுக்கவே இல்லையா. அப்போ அவரே அறியாம அவர் சொல்லிட்டாரு, என்னப்பா நீ போய் அந்த கல்ல லட்சக்கணக்குல போகும், நீ போய் 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டே, நீ என்ன முட்டாளா அப்படின்னு சொல்லி அறிவை பத்தி கேட்டாராம். அப்ப அறிவை சிரிச்சுட்டே சொன்னாராம், உங்களுக்கு இந்த கல் எவ்வளவு வேலை போகணும் தெரிஞ்சு எனக்கு நீங்க 100 ரூபாய் தான் கொடுக்க வந்தீங்க, தெரிஞ்சும் நீங்க அந்த கல்ல கை விட்டுட்டீங்க, அப்ப நான் முட்டாள் இல்லை, நீங்க தான் முட்டாள் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். ஆனா அறிவுக்கு தேவைப்பட்டது 1000 ரூபாய் தான். ஆனா இவருக்கு 10 மடங்கு அதிகமா கிடைச்சிருச்சு, 10,000 ரூபாய் கிடைச்சிருச்சு. எனக்கு இது போதும், எனக்கு அந்த கல்லோட மதிப்பு தெரியுதோ தெரியாது, ஆனா எனக்கு தேவையானதோட 10 மடங்கு அதிகமாவே கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உறவுகளே, இப்போ இந்த கதையில இருந்து நமக்கு என்ன தெரியுது, அவருக்கு அந்த கல்லோட மதிப்பு தெரிஞ்சு அவர் கைவிட்டாரு. அதே மாதிரிதான் இந்த மெய்வெளியை பத்தி சில பேருக்குலாம் தெரியாம விட்டாலும் பரவாயில்ல, ஆனா அதோட கணத்தை தெரிஞ்சு விட்டாதான் அது பெரிய தப்பு அப்படின்னு தப்பு. இப்போ அதுக்கு விடாம அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், தெய்வம் சொல்படி நடந்து தெய்வத்தோட வேதங்களை படிச்சு தெய்வத்தோட மூலம் நான் கூட ஒட்டி வச்சு அந்த சொர்க்கபதி வாழ்வை நம்ம ஆடினோம். நீங்கெல்லாம் அந்த சொர்க்கபதி வாழ்வு நம்ம தெய்வத்தோட அன்பும் இரக்கமும் நம்ம பெற்றாதான் அந்த சொர்க்கபதி வாழ்வுக்கு போக முடியும். நிலைத்து நின்றவர்களுக்கு நிச்சயம் வாய்க்கும் அந்த வரமான சொர்க்கபதி வாழ்வு. நீங்க எல்லாம் அதை பண்ணுவீங்க, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. தொடர்ந்து மெய்யை பேசுவோம். நமஸ்காரம்.